என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலைவேளையில் கர்த்தர் தாமே உங்களோடு கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மேல் பேசுவதாக. 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வசனங்களை பார்க்கும்போது, இயேசு பெதஸ்தா குளத்தண்டையிலே அவர் செல்லுகிறார். அங்கே 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? டூ யூ வாண்ட் டு கெட் ஹீல்ட்? அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நான் 38 வருஷமாக இங்கே இருக்கிறேன். இந்த குளம் தேவதூதனால் கலக்கப்படும் போது நான் போய் அந்த குளத்துக்குள்ளே விழுவதற்கு முன்பதாகவே இன்னொருவன் வந்து விழுந்து விடுகிறான். எனக்கு ஒரு முறை கூட எனக்கு சுகமாவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆமென். 38 வருஷமாக வாய்ப்பு கிடைக்காதபடிக்கு படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அல்ல, 38 வருஷமாக ஒருவர் கூட அவனுடைய காரியத்தை, அவனுடைய வியாதியை விசாரித்து இந்த முறை இவன் போகட்டும் என்று சொல்வதற்கு, அவனுக்காக அவனை விசாரிக்க ஒருவர் கூட இல்லைங்க. அந்த நிலையில தான் இயேசு கிறிஸ்து அவனிடத்து போய் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், என் வியாதியை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய பலவீனத்தை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என் நிலையை பற்றி விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. நாற்றம் எடுத்த, ஐயோ அருவருப்பாய் காணப்படுகிற குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். நீங்கள் சொல்லலாம், என் வியாதி அருவருப்பான வியாதிங்க, யாரும் பார்க்கக்கூடாத, சகிக்கக்கூடாத வியாதி. ஆனால் இயேசுவோ, நம்முடைய இயேசுவோ உங்கள் வியாதியை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் வியாதியை பற்றி நான் யாருக்கும் சொல்ல முடியாது. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாததாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை விசாரித்து அந்த வியாதியிலும் அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசாரிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதியை விசாரிக்கிறவராய், ஆமென், உங்கள் அருகே அவர் வருகிறார். உங்கள் மீது அவர் கரத்தை வைப்பாராக, உங்களை தொட்டு சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா. அவருடைய சுகமளிக்கிற கரங்கள் உங்கள் மீது வந்து இறங்குவதாக. அவர் விசாரிக்கிறதானபடியினால், உங்கள் வியாதியை விசாரிக்கிறதானபடியினால் இன்றைக்கு நீங்கள் சுகமடைவீர்கள். You will get healed today, right now in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.